வெல்கம் டு மண்ணை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாங்க தாத்தா பாட்டி கூட போய் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். மா ஏமா இதாங்க என்ன என்ன மாதிரி கார்த்திகை அப்பம். அப்பமா சாப்பிட்டு பாருங்கப்பா. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கே பாருங்க, நல்லா சாப்பிட்டா அருமையாக இருக்குது. உள்ளறையெல்லாம் நல்லா வெந்து போய் நல்லா கூடு கூட அருமையாக இருக்குது. நல்லா இருக்குமா இந்த மாதிரி? சூப்பரே சூப்பர். கார்த்திகை அப்பம் இதே மாதிரி நீங்களும் சூப்பராக சாப்பிட்டா செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அருமையாக இருக்கு, போய் பார்த்துட்டாங்க. இப்போ அப்பம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை அரிசி தான் ஊற வச்சு அலசிட்டு வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சேன். இப்போ இதை அலசிட்டு எடுத்து வச்சிட்டோமா, இதை அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சேன்னு சொன்னேன்னா, இதில் பாருங்கள் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் உடச்சி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நம்ம டீ போடுவோம்ல, அந்த வெல்லம் தான் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம். சும்மா வெல்லம் கரைஞ்சா போதும், கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்குவோம். நம்ம இந்த அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாமா, தண்ணி இல்லாமல் அள்ளி போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு, ஒரு 4-5 ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அந்த அரிசியோடய சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றாமல் ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்படியே வெல்லமும் கரைஞ்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் குறப்பாக இருக்கா. இப்போ பாவு காய்ச்சி வச்சோம்ல, அதை நல்லா ஆறிட்டு இப்போ வடிகட்டி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் வடிகட்டிக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை அடிச்சுக்கிட்டு நம்ம மிச்சத்தையும் அதிலே வடிகட்டிக்கலாம். இது கூடவே 2 வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூவம்பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இது கூட நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன பழமாக இருந்ததுன்னா 2 பழம் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கிட்டாலே போதும். நான் குட்டி குட்டியாக இருந்தது 2 இது சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து அப்படியே அரைச்சிடலாம். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இட்லி மாவு மாதிரி நல்லா ஒரு திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு பாவு தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம இதில் வடிகட்டிடலாம். தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சரிசி மாவு கலந்து நீங்கள் ஈவன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாக பச்சரிசி மாவில் கூட இது மாதிரி செய்யலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு பலகார சோடாப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சோண்டு தான். இதை போட்டு நம்ம கையாலேயே கலந்து கொடுத்துடலாம். நம்ம கரண்டியால் கலந்தோம்னா அங்கங்கே திட்டாக ஒதுங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம கையால் கலந்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அப்பம் கைப்படும்போது. அதனால் கையால் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்பம் போட்டுருவோம். பாருங்கள், இதோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. தோசை மாவு மாதிரி, தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாலே போதும். இப்போ இவ்வளவு எடுத்து ஊற்றிக்கலாம். போதும். அதுவாக மேலே எலும்பி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நம்ம டச் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். பாருங்கள், அதுவாக எப்படி அழகாக மேலே எலும்பி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ பரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை பாருங்கள், மீடியமாக வச்சுட்டேன்னா தீ ரொம்ப கொடுக்க வேண்டாம். நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம்ல, அதனால் சீக்கிரம் செவந்து போகும், உள்ளர வேகாது. எப்படி பூரி மாதிரி உப்பு வந்துருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் அரிசி மாவுலையும் கூட இது மாதிரி வெல்லம் காய்ச்சி ஊற்றி வாழைப்பழம்லாம் போட்டு இது மாதிரி அரைச்சி ஊற்றி செய்யலாம். அதை விட இது இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். 2 பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொறுமையாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி செவக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், குண்டு குண்டாக நல்லா அருமையான கார்த்திகை அப்பம் ரெடி. இது மாதிரியே எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்குவோம். இது மாதிரியே ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்குவோம். அப்போ தான் நல்லா அழகாக வரும். 2-3 மா கூட ஊற்றலாம். கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்படியே பிச்சுக்குவோம். இது மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்தோம்னா அழகாக வரும். நல்லா பூரி கணக்காக உப்பிக்கிட்டு அழகாக வரும்.
இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்குவோம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. செல்வப்பிரியான்னு ஒருத்தவங்க அமுதா, ரோஷி இவங்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்களும் குலதெய்வத்தை வேண்டிக்கட்டும், சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். கடவுளை 1000 கோடி தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன். குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் புவனேஸ்வரிங்கிறவங்க மருமக வந்து மாசமாக இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க. அது நல்லா பிரசவம் ஆகணும், நல்லபடியாக ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டா அமோகமாக இருக்கணும்னு, சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ஹர்ஷினின்னு ஒரு பாப்பாவுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அது சகல செல்வம் பெற்று 100 ஆண்டு வாழணும், நல்லா படித்து மேலே மேலே படித்து அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பிரான்சிகா அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம், அவங்கள நல்லபடியாக குணமாகணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து குணமாகி கூடிய சீக்கிரம் விரைவில் வீட்டுக்கு வந்து சேரணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ஜோனான்னு ஒரு பாப்பா வந்து 4 வயசாகுதான், இன்னும் பேச்சு வரல, அவங்களுக்கு சீக்கிரமாக பேச்சு வரணும், நல்லபடியாக இருக்கணும்னு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. கடவுளை அந்த பிள்ளைக்கு பேச்சு சட்டுன்னு வரணும், 1000 கோடி தெய்வங்களும் சேர்ந்து அது நாவை நல்லா வச்சு நல்லபடியாக பேச்சு வரணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். யாகினி அப்படிங்கிறவங்க வீடு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம், அவங்களுக்கு நல்லபடியாக வீடு அமையணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க. நினச்சது மாதிரி நடக்கணும்னு, நான் வீடு வாங்கி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த கார்த்திகை அப்பம் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்காப்பா? சூப்பரா அருமையா இருக்குப்பா. அப்பம்னா சூப்பராக இருக்குது. அப்பம் கார்த்திகை அப்பம் சூப்பரா இருக்கு. சூப்பர் அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.